தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அரசியலமைப்பு சட்டத்துக்கு சிறிதும் மரியாதை அளிக்காமல் மீண்டும் மீண்டும் தவறிழைப்பவராக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் ஆளுநரை உடனே திரும்பப் பெற வேண்டும் என குடியரசுத் தலைவரை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நிராகரித்திருக்கின்றார். அவருடைய அந்த தீர்ப்பு என்பது தற்காலிகமானதுதான் என்ற அடிப்படையிலே அவரது கடிதம் அமைந்திருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக திமுக வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சன் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆளுநர் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் என்பது அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய வகையிலான செயல். அவர் வகித்து வரக்கூடிய பதவிக்கு இது போன்று அவர் நடந்து கொள்வது அழகல்ல என்றும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினராக தொடரவோ இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இடைக்கால உத்தரவு விதிப்பதாகவும், இல்லை என்றால் அது சரி செய்ய இயலாத பாதிப்பை உருவாக்கும் என்றும் நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கின்றார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆளுநருடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எம்எல்ஏ பதவி நீக்கம் செய்யப்படக்கூடாது என்பதற்காகவே உச்ச நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் ஆளுநரின் செயல் சந்தேகத்துக்கு இடமின்றி நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஆளுநருடைய இந்த சமீபத்திய செயல்களை பார்க்கும் போது தொடர்ந்து ஊடக கவனத்தை பெறுவதற்கும் பாஜகவினுடைய ஆதரவாளர் போலவும் அவர் செயல்பட்டு வருவதாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய திரு வில்சன் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். அரசியலமைப்பு சட்டம் 164 பிரிவு 1 கீழ் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல். அதனைத்தான் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தற்போது செய்திருக்கின்றார். தமிழக அரசு ஒருவரை அமைச்சராக்க வேண்டும் என பரிந்துரை செய்தால் அதனை ஏற்க வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. ஆனால் வேறு ஏதேதோ காரணங்களை கூறி அவர் தட்டி கழித்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் பதவிக்கு ஆளுநர் ரவி அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் உடனடியாக இதனை திரும்ப பெறுமாறு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி நடக்கவும், அரசியலமைப்பு முறைகளை களங்கப்படுத்தவும், சட்டத்தின் விதிகளை புறக்கணிக்கவும் தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தலையிட்டு நடந்து வரக்கூடிய இந்த செயல் என்பது அவர் வகித்து வரக்கூடிய பதவிக்கு அழகல்ல என்பதோடு அவர் அந்த பதவியில் நீடிப்பதற்கும் அதற்கான அந்த தகுதியை இழந்துவிட்டார் என்ற வகையிலே வில்சன் அவர்கள் தன்னுடைய கருத்தை அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.